தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அளவுக்கு ஒருத்தர் பயந்து பேச முடியுமா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது அண்ணன் சீமான் அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பயம், ஒரு மீட்டிங்கை பார்த்ததுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்கு. அவங்க வந்துட்டு இப்போ வந்தவங்க, ஜஸ்ட் இப்போ வந்தவங்க, புதுசாக கட்சி ஆரம்பிச்சு இப்போ வந்தவங்க. நீங்கள் 8 வருஷமா இருக்கீங்க, 10 வருஷமா இருக்கீங்க. அப்போ உங்கள் மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கும்? அப்போ நீங்கள் உங்கள் பக்கம் தானே கூட்டம் இருந்திருக்கணும். உங்கள் பக்கம் ஏன் கூட்டம் இல்லை? நீங்கள் அதை யோசிச்சு நீங்கள் அதை சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு புதுசாக வரவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்களா யாருன்னா? இன்னைக்கு ஆளும் கட்சி யார் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து தான் எல்லாம் அரசியல் பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் உங்கள் ரூட்டை அப்படியே ஒரு தற்கொலை ரூட்டை, ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க ரூட்டை எப்படி தான் செலக்ட் பண்ணுவோம், அந்த அளவுக்கு உங்கள் ரூட் இருக்குது. இந்த ரூட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். உங்களோட கருத்து, சில கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அதை நீங்கள் டெலிவரி பண்ணுற விதம், பேசுகிற விதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஒருத்தனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை அப்படியே கீழே இறக்கி அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறது வேறு. அது எல்லாருக்குமே பண்ண தெரியும். அது எல்லாருக்கும் உங்களை விட மோசமாக தான் பேசுவாங்க எல்லாருமே. அது யாரும் பேச மாட்டாங்கலாம் கிடையாது. ஏன்னா ஒரு மேடையில் இருக்கிறப்போ ஒரு நாகரிகமாக பேசணும், எங்கே எப்படி பேசணும், ஒரு தலைவரை எப்படி பேசணும் அப்படி பேசணும். நம்ம வாயில் எது வேணா வருது, நம்ம எது வேணா பேசலாம்னா அதுக்குண்டான விளைவுகளை வரும். அதனால் எங்கே நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியோட கொள்கை, நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாம் பேசி கத்தி கித்தி பேச மட்டுமே எல்லாம் முடிஞ்சிடாது. ரோடில் இறங்கி வந்து செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா உண்மையிலான தற்கூரி மாதிரி விஜய் தனியார் கூட்டம் அப்படி இப்படின்னு பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 8 வருஷமா ஆமை மாதிரி நவுந்துங்கிறீங்க. எப்படி ஆமா அப்படிதான் மெல்லமாக நோறும், அந்த மாதிரி நவுந்துங்கிற நீங்கள் உங்களெல்லாம் ஃபஸ்ட்டு மதிக்கிறாங்களே யாருன்னா? ஒத்துறாங்க கிடையாது. பேச்ச பச்சோந்தி மாதிரி மாற்றி 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 பேசுறீங்க. இங்கே ஒரு பேச்சு பேசுறீங்க, அங்கே ஒரு பேச்சு பேசுறீங்க, வாயில் என்னென்ன வருது எல்லாமே பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன சொல்றோம் சொல்லிட்டு அது தெளிவாக இருங்க. எங்கே எப்படி பேசணுமோ அப்படி பேசி உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. மக்களே, நீங்கள் வந்துட்டு இவர் கத்தி பேசுறாரு, அவர் சைலண்டாக பேசுறாரு, அவர் அமைதியாக பேசுறாரு, யாரை வேணா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஓட்டை வந்துட்டு நீங்கள் யோசிச்சு யாருக்கு நம்மளுக்கு நல்லது நடக்குமா, இவங்க வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு 1க்கு 10 வாட்டி யோசிச்சு ஓட்டு போடுங்க. இவங்களுக்கோசம் அவங்களுக்கோசம் யாருக்கோசம் ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, யாருக்கு நம்மளுக்கு போடணும்னு தோணுதோ அவங்க மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்க.